சிவன் தோன்றி சிவத்துள்ளே நாடும் தோன்றி நாமத்தில் விட்டது தோன்றி முத்திரை மகேஸ்வரன் தோன்றி உலகில் அண்டபிண்டமெல்லாம் தோன்றியது அண்டத்திலே குரணி என்ற அசுரன் தோன்றுகிறான். அவன் பசி தாங்க முடியாமல் கைலங்கிலிருந்து விழுந்து போகிறான். அந்த நேரத்திலே நாராயணன் சிவன் மூலமாக வாழ்கொண்டு அந்த குரோணியை வெட்டி சாய்க்கிறான். வெட்டிப்பட்ட குரோணி 6 துண்டமாக விழுகிறான். 6 துண்டமும் அவன் உதிரமும் 6 யுகங்களிலே அசுரப்பிறவிகளாக பிறந்தது. குரோணி குண்டோமசாலியாக வந்தான். அடுத்து சூரன் சிங்கமுகச்சூரனாக வந்தான். அடுத்து ராவணனாக வந்தான். இப்படி பிறந்த அந்த அசுரப்பிறவிகளை நாராயணன் அவதாரவனுக்கு அழித்தான். அதோட முடிஞ்சது. வியாபாரம் முடிஞ்சது. கலி வரக்கூடிய நேரம் என்ன நடக்குது? பகவான் பஞ்சபாண்டவர்களுக்கு குருநாடு கொடுத்து விட்டு அரிகோண மாமலை அயோதம் அமிர்த கங்கையிலே போய் ஒரு பண்டார வடிவத்தில் இருக்கிறார். அங்கே 7 கன்னிமார்கள் நீராட வருகிறார்கள். சாதாரணமா இருக்குமா? அந்த 7 பேரும் மருந்து இறக்க அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீராட போகும்போது நாராயணன் ஒரு பண்டார வேடத்துல போய் கேட்கிறார், கண்டீர்களே தினம் தோறும் அந்த கைலவாள் ஈசனுக்கு தானே இந்த பணிவிடை செய்கிறீர்கள்? ஆமா, இந்த ஒரே நாள் மட்டும் அந்த பணிவிடையை இந்த பண்டார கிழவனுக்கு செய்யுங்களேன். பாத்தியா? ஆமா, பண்டார கிழவனுக்கு ஆண்டவனுடைய அருள் பரிபூரணமாக இருக்கிறது. 7 பேர் அங்க நீராடுறாங்க. நீராட போகும்போது நாராயணன் கேட்கிறாரு, சிவனுக்கு தானே பணி செய்வீங்க, எனக்கு செய்யப்படாதாங்க? உடனே 7 பேர் என்ன சொன்னா, ஓட்டில இறந்து ஊர் வழியை தெரியும் ஆண்டிக்கு அல்லாது அரவணையில் துள்கின்ற காண்டிமனுக்கு கூட இந்த ஏவலை செய்ய மாட்டோம். சிவனை தவிர வேற யாருக்கும் இந்த பணியை செய்ய மாட்டோம் சொல்லுவோமா? சொல்லுவோமா? 10,000 ரூபாய் கிடைக்குது, 10,000 கட்டினா 10,000 வட்டி, 10,000 கட்டினா 10க்கு 10 அப்படின்னு கொடுக்கணும். வீட்டுக்காரன் புருஷனுக்கு தெரியாமலே பணத்தை கொண்டு கொடுக்குறான். மாமா 10,000 கொடுத்தா 10,000 கிடைக்குமா? 10,000 தான் தெரியும். நீ போட்ட உடனே கொஞ்சம் வந்து முதல்ல 3000 வரும். ஆமா ஆமா வருது. அப்புறம் என்ன கூட ஒரு 10,000 கொடுக்க, இது 10 கொடுக்க ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தா அப்படி நிறைய கிடைக்குமா? இவன் அங்க இருந்த செயின் கீன் எல்லாம் அடை வச்சு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தா அவன் கொண்டு ஓடிட்டான். இப்போ செல்போனை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். என்னன்னு அவன் முகமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நடந்ததெல்லாம் செல்போன் டிரான்ஸ்பர். இப்போ தான் பணத்தை கூகுள்ல ஒரு பேய் கூகுள் பேயில போகுது, பணம் போகுது. ஏக்கா உண்மைதானா?